Welcome friends, welcome to Vidya's cooking channel. நான் வித்யா லக்ஷ்மி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான வாழைக்காய் 65 ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது நம்ம சவுத் இண்டியன் மீல்ஸ் சாப்பாடோட நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். வாழைக்காய் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் டைமாக நான் செஞ்சு காமிக்க சொன்னேன். நிறைய பேருக்கு வந்து இந்த தோலை முழுசாகவே உரிச்சிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்போவுமே காம்பு பகுதியிலேருந்து லைட்டாக அறுத்து நம்ம இழுத்தோம்னாலே அந்த தோல் வந்து மேலே இருக்க தோல், நாராக இருக்க தோல் வந்துடும். உள்பகுதி வந்து ஒரு தோல் அப்படியே இருக்கும். ஸோ ஃபுல்லாக அந்த ஸ்க்ரேப்பர் வச்சு நீங்கள் தோலெல்லாம் நீக்கிறதுக்கு போகாதீங்க. நான் நிறைய பேர் பார்க்குறேன், ஃபுல்லாகவே தோல் சீவிட்டு அப்புறமா வாழைக்காய் தயார் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இப்போ அந்த நாராக இருக்க தோல் மட்டும் நம்ம லைட்டாக அந்த ஸ்க்ரேப்பர் வச்சு நம்ம ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். மற்றபடி தோல் அப்படியே இருக்குது. இப்போ நல்லா காயினாக கட் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி நம்ம தோல் கொஞ்சம் விட்டு வைக்கணும்னா, வாழைக்காயில் இந்த நார் சத்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. நார் சத்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ரொம்பவே சாப்பிட முடியாத நார் தான் நம்ம நீக்கியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா வாழைக்காவை காயினாக கட் பண்ணி அரை பீஸாக கட் பண்ணி தண்ணியில் சேர்க்குறாங்க, ஏன்னா அது கருக்கக்கூடாதுன்னு. இப்போ இன்னொரு பீஸ் வாழைக்காய் கூட நம்ம சீவி காமிக்கிறோம். லைட்டாக அந்த காம்பு பகுதி மட்டும் ஸ்லோவாக நீங்கள் கீழ்னிங்கனாக்கா ஒரு தோல் கொஞ்சம் வரும். அப்போ நம்ம அதை எடுத்தோம்னாக்கா அந்த தோல் வந்துடும், நாராக இருக்க தோல் வந்துடும். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் வாழைக்காவை. நிறைய பேர் பீலர் வச்சு, பொட்டேட்டோ பீலர் வச்சு ஃபுல்லாக பீல் பண்ணிடுறாங்க அந்த தோலை. அது மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ நார் இருக்குது உள்ளே, எவ்வளோ நல்லது இந்த மாதிரி சாப்பிட்டாக்கா. இப்போ இது வந்து ரிங்காக கட் பண்ணி நம்ம வந்து அரை பீஸ் கட் பண்ணி நம்ம தண்ணியில் சேர்த்துக்கணும்னா அது கருக்காது சீக்கிரமாக. அதே டைமில் வாழைக்காவை நம்ம ஈஸியாக கழுவிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரை பீஸாக இந்த வாழைக்காவை கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்கோம். நல்லா கழுவிட்டு ஒரு 2 முறை இருத்து தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா சென்டரில் கீறு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு பெருங்காயத்தூள் தேவைப்படும், கிச்சன் கிங் மசாலா, ரெட் சில்லி பவுடர், மல்லித்தூள், Cumin பவுடர், அஜினமோட்டோ, கொஞ்சமாக ஃபுட் கலரு, அரிசி மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவரு, இஞ்சி பூண்டு விழுது. நான் இதில் சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன், அதுக்கு பிறகு நான் சேர்த்தேன் இஞ்சி பூண்டு விழுது. இத்தனை பொருட்கள் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த வாழைக்காய் 65க்கு முதல் வந்து இந்த வாழைக்காயில் எல்லா பொருட்களும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். மாவு, மசாலா பொடிகள், பெருங்காயத்தூள் சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது இப்போவே சேர்த்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் மறந்து போய் கடைசியில் சேர்த்தேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து இஞ்சி பூண்டு விழுதும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். சும்மா லைட்டாக தண்ணி நம்ம தெளித்து விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப பஜ்ஜி மாவு மாதிரியெல்லாம் கறிக்க போகாதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா வாழைக்காய் வந்து பஜ்ஜி மாதிரி ஆகிடும். லைட்டாக பூஸ்னாப்பில் அந்த மசாலா இருக்கணும் வாழைக்காய் மேலே. இப்போ இந்த மசாலா வாழைக்காயில் நல்லா ஒட்டியிருக்கு. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். மிதமான தீயில் ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் வாழைக்காய் வறுக்கிறதுக்காக. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. லோ ஃப்ளேம்லேருந்து நல்லா காய வச்சேன். இப்போ வாழைக்காய் பீஸு ஒன்று நான் சேர்த்து வறுக்க போகிறேன். 2 நிமிஷம் ஒரு சைடு வறுத்தேன். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுங்க. இது கிறிஸ்பி ஆகணும். கிறிஸ்பி ஆகி உள்ள வரைக்கும் வேகணும். ஸோ நிதானமாக திருப்பி அதை வறுத்து எடுத்துக்கணும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட அளவு என்னோடய பிளாக் லிங்க், இந்த ரெசிபி வந்து டீட்டெயிலாக என்னோடய பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் லிங்க், சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ், இந்த சேம் ரெசிபி இங்கிலீஷ் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி விசிட் பண்ணி இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்டெல்லாம் பார்த்து நீங்கள் தயார் பண்ணுங்கள். ரொம்பவே அருமையாக வரும். இப்போ இந்த வாழைக்காய் நல்லா வறுத்துருக்குங்க. நான் வந்து எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுருக்கேன். திருப்பி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வடிஞ்ச பாடு நம்ம அதை சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
எண்ணெய் ஸ்லோ ஃப்ளேம்லேயே காஞ்சிட்ருக்கு, புகையே வரல பாருங்கள், ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்குது. இப்போ 2வது ஈடும் இதே மாதிரி நான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு பீஸாக. லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம இந்த வாழைக்காவை வறுத்து எடுக்கணும். இந்த வாழைக்காய் 65 வந்து நம்ம ரெகுலர் ரசம், ரைஸ், சாம்பார் சாதம் இதோட ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குது. ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷு. மொத்தம் ஒரு 3 ஈடு வந்ததுங்க இந்த வாழைக்காய் 65. எனக்கு 3 ஈடு வறுத்து எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இந்த வாழைக்காய் 65 ரெடி ஆகிருக்கு. நாங்கள் இது வந்து சுட சுட பரிமாறியிருக்கோம், லைம் வச்சு பரிமாறியிருக்கேன். ரொம்பவே அருமையாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸு இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.